வணக்கம் மக்களே. மண்ணில் விளையிற கிழங்கு வகைகள்ல உருளைக்கிழங்கு ரொம்பவே சத்தானது. அதுலயும் பேபி பொட்டேட்டோஸ்ல குறைந்த அளவு கேலரிஸ் தான் இருக்குன்னு சொல்வாங்க. ஸோ இன்னைக்கு நாம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல 4 கப் தண்ணி ஊத்தி அதை மூடி போட்டு காய்ச்சி ஒரு கொதிநிலைக்கு கொண்டு வரணும். இப்போ அதில் 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோ போட்டு 12 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். பிறகு உருளைக்கிழங்கு வெளியே எடுத்து பக்குவமா தோலை உரிச்சு எடுத்துக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் எள்ளு, 10 காய்ந்த மிளகாய், 1 டீஸ்பூன் துருவிய தேங்காய் எல்லாத்தையும் போட்டு மைல்டா வறுத்து எடுத்துக்கிட்டு அதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடியா அரைச்சிக்கணும். இப்போ வேற ஒரு வாணலியில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 10 கருவேப்பிலை சேர்த்து வறுக்கணும். வேக வச்ச பேபி பொட்டேட்டோஸை இதுல சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து தொடர்ந்து வதக்கணும். அடுத்து அரைச்சு வச்சிருக்க மசாலா பொடியை இதுல சேர்க்கணும். மிதமான சூட்ல வச்சு மசாலா நல்லா உருளைக்கிழங்கு மேல ஒட்டுற மாதிரி சமைக்கணும். இதுக்கு 5 நிமிஷம் ஆகலாம். அவ்வளோதாங்க, பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. குக்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா குக்டு தமிழ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.